என் அன்பான விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு என் தெய்வீக வணக்கங்கள். நீங்க எத்தனை பேரு பொறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில போராட்டம் தானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில காசு தங்கவே மாட்டேங்குதே, மாசம் மாசம் என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு நீங்க மனசுக்குள்ள படுற வேதனை அது அப்படியே என் காதுல கேக்குது. உங்க வலிய நான் முழுசா புரிஞ்சுக்கிறேன். நீங்க தனியா இல்ல. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, இன்னைக்கோட உங்க கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். உங்க கண்ணீரை தொடச்சிட்டு கொஞ்சம் நிமிந்து பாருங்க. உங்க எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் இல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை, ஒரு பொன்னான விடியலை கொண்டு வரப்போற சக்தி வாய்ந்த ரகசியங்கள். இந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் சேரலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மெதுவா தட்டி விடுங்க. அப்போதான் இது மாதிரி தெய்வீக வழிகாட்டுதல் உங்களை கரெக்டா வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, முதல்ல ஒரு விஷயத்த ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க படுற பண கஷ்டத்துக்கு உங்க உழைப்போ திறமையோ காரணம் கிடையாது. தயவு செஞ்சு உங்களை நீங்களே திட்டிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்புகள் தான் சில தடைகளை உருவாக்குது. ஆனா நம்ம பெரியவங்க சும்மாவ சொன்னாங்க, விதிய மதியால் வெல்லலாம்னு. அந்த மதி, அந்த ஞானம் தான் நம்மள சுத்தி இருக்கிற சக்திகளை நமக்கு சாதகமா மாத்துறது. ஆமாங்க, நாம வாழ்ற வீட்டுச் சூழலை, நாம பயன்படுற பொருட்களை கொஞ்சம் மாத்தி அமைச்சாலே போதும், நம்ம தலைவிதியை நம்ம விருப்பப்படி மாத்தி எழுத முடியும். வாங்க, அந்த சக்தி வாய்ந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்த்து நம்ம விதியை நம்மளே எழுத ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நாம முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பணம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுற இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி யாரு தெரியுமா? தேவர்களோட குரு, தனகாரகன் பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான். அவரு வெறும் ஒரு கிரகம் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு நடமாடும் பொக்கிஷம், ஞானத்தோட உச்சி, செல்வத்தோட அதிபதி. அதனால உங்க வாழ்க்கையில பணவரவு தங்குதடை இல்லாம பெருகணும்னா குருவோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மகா குருவோட சக்தியை ஒரு காந்த மாதிரி நம்மளை நோக்கி இழுத்தாலே போதும், நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வச்செழிப்பு அடையலாம். அந்த மகா குருவோட அருளை வாங்கறதுக்கு நாம பெரிய பெரிய யாகமெல்லாம் பண்ண போறதில்ல, ரொம்ப கஷ்டமான விரதமெல்லாம் இருக்க போறதில்ல. ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு 5 வழிகள் தான் இருக்கு. அது என்னன்னா, தெய்வீக மந்திர ஒளி, நம்மளை சுத்தி தங்க நிறத்தோட ஆதிக்கம், பெரிய பெரிய பொருட்கள், மகா ஞானிகளான ஆச்சாரியர்களோட படங்கள், அப்புறம் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச கொண்டக்கடலை. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு வைரம் மாதிரி. சரி, இது ஒவ்வொன்றையும் எப்படி சரியா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை பிரகாசமா மாத்துறதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒலி. குரு பகவான் வேத மந்திரங்களுக்கு அதிபதி. சத்தங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு இல்லையா? அதனால நீங்க அதிக நேரம் செலவு பண்ற உங்க ரூம்ல ஒரு சாண்டிங் பாக்ஸ்ல ரொம்ப மெதுவா, காதுக்கு இதமா ஒரு தெய்வீக ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஓம்ங்கிற பிரபஞ்ச மந்திரமா இருக்கலாம், மனசை அமைதிப்படுத்துற ஓம் நம சிவாய மந்திரமா இருக்கலாம், இல்ல மகாலட்சுமிய வீட்டுக்கு மென்மையா அழைக்கிற ஸ்ரீசுக்தம் மாதிரி பாடல்களா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப சத்தமான உக்ரமான தெய்வங்களோட பாடல்களையோ மனச குழப்புற ஆக்ரோஷமான இசையோ கண்டிப்பா தவிர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைதியான பாசிட்டிவான அதிர்வுகள் மட்டும்தான் குருவோட அருளையும் மகாலட்சுமியோட கடாட்சத்தையும் தேனியை ஈர்க்கிற பூ மாதிரி நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். இப்போ இந்த ஸ்லைட்ல பார்க்குற விஷயம் உங்க மொத்த பார்வையுமே மாத்த போகுது. ஒரே வார்த்தை தான், குருனாலே பெருசு. ஆமாங்க, குரு பகவான் கிரகங்கள்லே ரொம்ப பெரியவர். அதனால செல்வமும் நமக்கு பெரிய அளவுல வரணும்னா நீங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே பெருசா இருக்கணும். இது ஒரு சைக்காலஜியும் கூட. நீங்க பெரிய பொருட்களை பார்க்கும்போது உங்க எண்ணங்களும் பெருசாகும். இப்போ ஒரு ஸ்டேப்லர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டியா இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பெருசா கம்பீரமா இருக்கிறதா வாங்குங்க. பேப்பர் வெயிட்டா நல்ல கனமான பெரிய சைஸ்ல இருக்கட்டும். உங்க டேபிள்ல சும்மா அலங்காரத்துக்கு வைக்கிற சின்ன சின்ன பொம்மைகளுக்கு பதிலா நல்ல பெரிய தொப்பையோட சந்தோஷமா உட்கார்ந்திருக்கிற குபேரன் சிலையையோ இல்லனா செல்வத்தை குறிக்கிற கம்பீரமான யானை சிலையையோ வைங்க. இதெல்லாம் நான் பெரிய செல்வத்தை வாங்க தயாரா இருக்கேன்னு பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற சிக்னல். அடுத்தது ஆச்சாரியர்களோட அருள். குரு பகவான் ஞானத்துக்கு அதிபதி இல்லையா? நம்ம பூமியில வாழ்ந்த மகா ஞானிகளான ராமானுஜர், ராகவேந்திரர், மகா பெரியவா, இவங்க எல்லாரும் குருவோட அம்சமா பார்க்கப்படுறாங்க. அவங்களோட படங்களை உங்க ரூம்ல வச்சு தினமும் 1 நிமிஷம் பார்த்தாலே போதும், குருவோட அருள் நேரடியாவே கிடைக்கும். அதோட சேர்த்து குருவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தானியம் எது தெரியுமா? கொண்டக்கடலை. கொஞ்சமா கொண்டக்கடலையை எடுத்து ஒரு சின்ன மஞ்சள் துணியில முடிஞ்சு நீங்க பணம் வைக்கிற டிராயர்லையோ இல்ல பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் நிறமும் கொண்டக்கடலையும் குருவோட சக்தியை அப்படியே ஈர்க்கும். இந்த சின்ன பரிகாரம் பணத்தை உங்க பக்கம் விடாம இழுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா வேலை செய்யும். நீங்களே பாப்பீங்க. சரி,
குருவோட அருளால பணத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த பணம் வர்றதுக்கு ஏதாவது தடை இருந்தா அதையும் நீக்கணும் இல்லையா? அதுக்கு தான் உங்க ராசிநாதன், அதாவது உங்க ராசியோட தலைவர் உங்களுக்கு துணையா இருக்கணும். விருச்சிக ராசியோட அதிபதி யாரு? வீரத்துக்கும் ஆற்றலுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான். செவ்வாயோட அம்சம் கொண்ட தெய்வம் நம்ம தமிழ் கடவுள் அழகன் முருகன். முருகப்பெருமானோட துணை மட்டும் இருந்தா மலை மாதிரி வர்ற தடைகள் கூட பனி மாதிரி உருகி ஓடிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. எந்த முருகன் போட்டோவை கும்பிடணுங்கிறது தான் அது. வாங்க அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம வீட்ல வைக்கிற சாமி படங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட சூழலையே தீர்மானிக்கும். தயவு செஞ்சு கையில வேல் வச்சுக்கிட்டு போருக்கு போற மாதிரி உக்கிரமா இருக்கிற முருகன் போட்டோவையோ இல்ல துறவரத்தை குறிக்கிற பழனியாண்டி கோலத்தையோ வீட்ல வச்சு கும்பிடாதீங்க. அந்த வடிவங்கள்லாம் கோயில்களுக்கு உரியது. நம்ம வீட்டுக்கு என்ன தேவை? அமைதி, அழகு, செல்வம், குடும்ப ஒற்றுமை, சரிதானே? அதனால பட்டு வேஷ்டி கட்டி தலையில வைர கிரீடத்தோட ராஜ அலங்காரத்துல பேரழகான ஜொலிக்கிற முருகனை வழிபடுங்க. அதுலயும் தன்னோட 2 மனைவிமார்களான வள்ளி, தெய்வானையோட குடும்பத்தோட சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிற சாந்தமான திருவுருவப் படம் உங்க வாழ்க்கையில அமைதியையும் தங்குதடை இல்லாத வெற்றியையும் எல்லா சௌபாகியத்தையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்ப நம்ம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு போவோம். இது உங்க தொழில், உங்க வேலை, சமூகத்துல உங்க அந்தஸ்து சம்பந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்தோட அதிபதி யாரு தெரியுமா? கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரிய பகவான். அதிகாரம், ஆளுமை, புகழ் இதுக்கெல்லாம் காரணமே அவர்தான். அதனால உங்க வேலையிலயும் சரி தொழிலையும் சரி நீங்க ஒரு ராஜா மாதிரி ஜொலிச்சு பெரிய இடத்துக்கு வரணும்னா அந்த சூரியனோட சக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வாரத்தோட 7 நாட்களையும் குறிக்கிற 7 குதிரைகள் பூட்டின ரதத்துல ரொம்ப கம்பீரமா பயணம் செய்யற சூரிய பகவானோட திருவுருவ படத்தை நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்குற இடத்துக்கு பின்னால இருக்கிற சோத்துல மாட்டிவீங்க. அந்த படம் உங்க தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்து உங்களை வழிநடத்தும். உங்க ரூம்ல காலையில சூரிய வெளிச்சம் நேரடியா பட்டா அது கோடான கோடி புண்ணியம். ஒருவேளை அப்படி வாய்ப்பு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன சோலார் விளக்க உங்க டேபிள்ல வச்சுக்கிட்டா கூட சூரியனோட அந்த தெய்வீக தொடர்பை நீங்க எப்பவும் தக்க வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். உங்க வேலையையும் உங்க அறிவையும் ஒரே நேரத்துல உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான புகைப்படம் இருக்கு. அந்த ஒரே ஒரு புகைப்படம் உங்க வீட்ல இருந்தா போதும், உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இதோ அந்த அற்புதம், அந்த பொக்கிஷம். வானத்துல உங்க தொழில் அதிபதியான சூரிய பகவான் ரதத்துல போய்கிட்டு இருக்க, கீழே நின்னு சிவனோட அம்சமான ஆஞ்சநேயர் பெருமான் சூரியனையே தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட வேதங்களை கத்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு புகைப்படம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு படம் எத்தனை கிரகங்களோட அருளை ஒன்னா உங்களுக்கு கொடுக்குதுன்னு. 10ஆம் அதிபதி சூரியனால தொழில்ல வளர்ச்சி, சூரியனே குருவா இருக்கிறதால குருவோட அருளால ஞானம், ஆஞ்சநேயரை கும்பிடுறதால அவருக்கு பிரியமான சனி பகவானோட அருளும் ஒன்னாவே கிடைச்சிரும். தொழில், ஞானம், தடைகள் விலகுதல்னு எல்லாமே இந்த ஒரே படத்துல அடங்கியிருக்கு. நம்புங்க, இந்த ஒரு படம் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இப்ப நம்ம குரு, முருகன், சூரியன்னு மும்மூர்த்திகளோட அருளை எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம வெற்றி கோட்டைக்கு அஸ்திவாரம் ரொம்ப பலமா போட்டாச்சு. சரி, இந்த கோட்டைக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி நம்ம வெற்றியை முழுமையாக்குறதுக்கு இன்னும் சில தெய்வங்களோட அருள் நம்ம வீட்ல இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த தெய்வ ரூபங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம் தடைகளை நீக்கிற விநாயக பெருமான் தான். இங்கேயும் குருவுக்கு சொன்ன மாதிரியே பெரிய தும்பிக்கையோடையும் பெரிய தொப்பையோடையும் இருக்கிற விநாயகர் சில பெரிய தடைகளை எல்லாம் உடைச்சி வெற்றியை தரும். அவருக்கு பக்கத்துல ஸ்படிதம் இல்லனா மரகத பச்சை நிறத்துல ஒளி உள்ள போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறது வீட்டோட தெய்வீக சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். அவருக்கு முன்னாடி பெரிய காதுகளோட கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிற நந்தி தேவரையும் கண்டிப்பா வைக்கணும். சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியோட காது ஏன் பெருசா இருக்கணும்னு சொல்றோம் தெரியுமா? ஏன்னா அவர்தான் நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு செல்லமான தூதுவர். நம்ம கோரிக்கைகளை, நம்ம கண்ணீரை, நம்ம நன்றிய சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவரே அவர்தான். தினமும் குளிச்சு முடிச்சதும் நந்தியோட நெத்தியில ஒரு சிட்டிகை சந்தனம், குங்குமம் வச்சுட்டு அவர் காதுல உங்க பிரார்த்தனைகளை ஒரு குழந்தையோட உரிமையோட மெதுவா சொல்லுங்க. நிச்சயமா உங்க குரல், உங்க மனசோட ஓசை அந்த ஈசனை போய் சேரும். உங்க நியாயமான வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அன்பானவர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த சிலைகளும் படங்களும் வெறும் அலங்கார பொருள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் உங்க விதியை மாத்தி எழுத போற தெய்வீக கருவிகள், உங்க வாழ்க்கையோட சாவி. இதையெல்லாம் உங்க ரூம்ல வைக்கும்போது இன்னும் 2 விஷயத்த கடைப்பிடிங்க. நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்குற இடம் கிழக்கு இல்லனா வடக்கு திசையை பார்த்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பிரபஞ்ச சக்தியை ஈஸியா ஈர்க்கிறதுக்கு உதவும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ற தப்பு ரூம்ல மணி பிளான்ட் மாதிரி செடிகளை வைக்கிறது. விருச்சக ராசிக்கு அது அவ்வளோ உகந்ததில்ல, அதனால அதை மட்டும் தவிர்த்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. உங்க மனச ஒருநிலைப்படுத்தி உங்க வீடு ஒரு கோயிலா மாறுறத கற்பனை பண்ணுங்க. தெய்வீக சக்தி உங்க வீடு முழுக்க நிரம்பி வழியுது. இப்போ நான் சொல்றத அப்படியே உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வைங்க. ரொம்ப மெதுவா, அழுத்தமா. உங்க விரலெல்லாம் பணம், உங்க ஜோபி எல்லாம் பணம், உங்க பெட்டி எல்லாம் பணம், உங்க வீடெல்லாம் பணம். ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை அள்ளித் தரத்துக்கு 2 கையும் நீட்டிட்டு தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், இந்த வழிகாட்டுதல் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? உங்க மனசோட ஆழத்திலிருந்து வர்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. என் வாழ்க்கை மாறும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு முழுசா நம்பி நீங்க இதை செய்யும்போது உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு சாபத்திலிருந்து வரமா மாறுங்கிறதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அன்னை மகாலட்சுமியோட அருள் முழுசா கிடைச்சு எல்லா செல்வங்களும் பெருகி நீங்க சந்தோஷமா, நிம்மதியா, நிறைவா வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இந்த தெய்வீக வழிகாட்டுதல் உங்க மனச தொட்டிருந்தா மறக்காம இந்த பதிவுக்கு உங்க அன்பை ஒரு லைக் மூலியமா காட்டுங்க. உங்கள மாதிரியே கஷ்டப்படுற மத்த விருச்சகராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன ஒளி வரட்டும். உங்க அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றையும் படிக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். கடைசியா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.